மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தியினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்பலாம். இன்றைய காலை வேளையிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தொடர்ந்து கேட்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது. இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் அதை விரிவாக்கவும் பூமிக்கு வந்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று கர்த்தர் பிரசங்கித்தார். சபை பரலோகத்தினுடைய ஒரு பங்கு. தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு பங்கு. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த ராஜ்யத்திற்கு இயேசு ராஜாவாக இருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து வசனங்களை கேட்டு வந்தோம். நீங்கள் அதனுடைய தொடர்ச்சி வேணும்னா நம்ம தொடர்ந்து ஏசாண்டுடைய தயவுனால் யூடியூப்பில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை நான் பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த ராஜ்யத்திற்கு இயேசு ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜா எப்படி இருக்காரு அப்படின்றத மன்னிக்கணும். எபிரேயர் முதல் அதிகாரம் 8-9 வசனங்களை நான் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி போல செங்கோலாய். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உங்கள் சிங்காசனம் இருக்குது, என்றென்றைக்கும் உள்ளது. அடுத்து சொல்கிறாரு, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்க. அப்போது தேவனுடைய ராஜ்யத்தின் ராஜாவாக இருக்கிற இயேசு, தேவனுடைய ராஜ்யமானது எப்படி இருக்கிறது? ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் சொல்லும். தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. அப்போ இயேசு அந்த ராஜ்யத்தின் ராஜாவாக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தினுடைய செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது. அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அக்கிரமம் அப்படின்றத நீங்கள் அக்கிரமம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீதியினுடைய எதிர்பதம் அநீதி, அக்கிரமம், கொடுமையான செயல்கள். இவைகள்லாம் நீதியினுடைய எதிர்பதம். அநீதி, அநியாயம், அக்கிரமம் இவைகள்லாம் நீதியினுடைய எதிர்பதம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் ராஜாவாகிய இயேசு தேவனுடைய ராஜ்யம் நீதியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் பிசாசின் ராஜ்யத்தில் அநீதி, அநியாயம், அக்கிரமம் இவைகள் எல்லாம் இருப்பதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிசாசினுடைய
ராஜ்யம். பிசாசின் ராஜ்யத்தில் அப்படி தான் இருக்குது தேவ பிள்ளைகளை. அப்போ பிசாசின் ராஜ்யத்திலிருந்து ஒரு மனிதன் தேவ ராஜ்யத்திற்குள் வரும்பொழுது தேவனுடைய ராஜ்யம் அவனுக்குள் இருக்கிறது. அவனுக்குள் தேவனுடைய நீதி உண்டாகும்படி இயேசு என்ன செய்தார் என்பதை நாம் இன்றைக்கு வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போது அநீதி, அநியாயம், அக்கிரமம், இந்த மூன்றும் இருக்குது பாருங்க. இது தேவனுடைய நீதிக்கு விரோதமானது. நாட்களில் நீதி உள்ளவர்களை காண்பது அரிது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்குள் தேவன் தம்முடைய நீதியை வைத்திருக்கிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு வருவோம். இந்த அநீதி, அநியாயம், அக்கிரமம் எப்படி வந்தது என்பதை நான் காண்பிக்கிறேன். எப்படி இந்த அநீதி, அநியாயம் இதெல்லாம் வந்தது அப்படின்னு காண்பிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 53:6 பாருங்க. நாம் எல்லாரும் வாசிப்போம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி போதும். பாருங்க, வழியை தப்புறதற்கு பாருங்க, வழியிலிருந்து திசை மாறுவது. அது அநீதியாக இருக்கலாம், அநியாயமாக இருக்கலாம், அக்கிரமமாக இருக்கலாம். நீதியின் வழியை விட்டு தப்புவது அது அநீதி அல்லது அக்கிரமம், கொடுமையான செயல்களாக இருக்கலாம். அதுதான் வழியை விட்டு தப்பி. அடுத்த வருஷம் சொல்லி பாருங்க, அவனவன் தன் தன் வழியிலே பாருங்க. அக்கிரமக்கார, அநீதி, அக்கிரமம், கொடுமையான செயல்கள்லாம் என்னச்சுன்னா, ஒன்று நீதியின் வழியை விட்டு தப்புவது, மற்றொன்று என்ன கேட்டீங்கன்னா தன் தன் வழியிலே போகுது. தனக்கு என்ன யோசிக்கிறார்களோ, தாங்கள் என்ன சிந்திக்கிறார்களோ, தங்களுக்கு எது நலம் என்று தோணுகிறதோ அந்த வழிகளில் செல்லுவது அநியாயம், அநீதி, அக்கிரமம். பாருங்க, தேவனுடைய வழியை விட்டு தப்புவது அநியாயம், அநீதி, கொடுமையான செயல். இவைகளெல்லாம் அக்கிரமம். இவைகளெல்லாம் என்னது? இவைகளுக்கெல்லாம் மொத்த பேர் அக்கிரமம். அதுபோல நீங்கள் உங்கள் சொந்த வழிகளிலே நடப்பீர்களானால் அது அநீதியாக இருக்கலாம், அது கொடுமையான செயலாக இருக்கலாம், அது அநியாயமாக இருக்கலாம். அதற்கு எல்லாத்துக்கும் பேர் என்னன்னா அக்கிரமம். அக்கிரமத்துக்குள்ள அநீதி, அநியாயம், கொடுமையான செயல்கள் வருது. சொல்லுவோம், அக்கிரமத்திற்குள் அநீதி, அநியாயம், கொடுமையான செயல்கள் வருகிறது. இவைகள் அனைத்திற்கும் பெயர் அக்கிரமம். இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அல்லேலூயா. சரி, அப்போ ஒருவர் அக்கிரமம் செய்கிறாரு. அந்த அக்கிரமம் அநீதியாக இருக்கலாம், அநியாயமாக இருக்கலாம், கொடுமையான செயல். எப்படி செய்கிறார்னா, அவர் ஆடுகளை போல வழி தப்பி திரிகிறான்னு வச்சுக்கோங்க. ஒன்று அது அநீதியாக இருக்கலாம், அல்லது கொடுமையான செயலாக இருக்கலாம், அல்லது அநியாயமாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய சொந்த வழிகளிலே நடக்கிறார்னு வச்சுக்கோங்க. அது அநீதியாக இருக்கலாம், அது அநியாயமாக இருக்கலாம், கொடுமையான செயலாக இருக்கலாம். இதற்கு அக்கிரமம் என்று பெயர். அப்போ எல்லா ஜனங்களும் இப்படி தான் இருந்தாங்களா அப்படின்னா ஆமாம். இயேசுவின் ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும், சிலுவைக்கு முன்பாக வரைக்கும் இந்த பூமி கொடுமையினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருந்ததென்று அநேக வசனங்கள் இருக்கிறது. ரோமரில் கூட அப்படிப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷருடைய அக்கிரமும் பூமியிலே பெருகினதென்றும். பாருங்க, அக்கிரமம் என்ன செஞ்சுச்சா? பெருகிட்டு. நான் சொன்ன வழி, ஆடுகளைப் போல வழி தப்புவது, தன் தன் வழிகளிலே போவது, அது அநீதி, அநியாயம், கொடுமையான செயல்கள் எல்லாவற்றிற்கும் இங்கே வேதம் சொல்லுகிறதுனா அக்கிரமம். அப்போ பூமி என்ன செஞ்சிச்சு? அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தது. ஆதியாம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிட்டு. ரோமர் 6ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, நாம் அக்கிரமக்காரராக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் என்று சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிற வரைக்கும் அவனவன் ஆடுகளைப் போல் வழி தப்பி திரிந்தான், தனக்கு சொந்தமான வழிகளிலே நடந்தான், அநீதியாக இருந்தான், அநியாயத்தில் இருந்தான், கொடுமையான செயல்களில் இருந்தான். அதற்கு அக்கிரமம் என்ற வார்த்தையை இங்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இயேசு சிலுவையில் இருக்கும் பூமியில் அப்படி தான் இருந்தது. மனிதர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத,
பிசாசின் ராஜ்யத்தில், இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வழி தப்பின ஆடுகளைப் போலவும் தங்கள் தங்கள் வழியிலே நடக்கிறதான மனிதர்களாக இருந்தார்கள். அவர் அநீதியில் இருந்தார்கள், அநியாயத்தில் இருந்தார்கள், கொடுமையான செயல்கள் இருந்தார்கள். இவைகளுக்கு அக்கிரமம் என்று பெயர் இருந்தது. ஒரு காலத்தில் நீங்களும் இப்படி அக்கிரமக்காரரில் ஒருவராக நீங்கள் எண்ணப்பட்டீர்கள். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் பாருங்க, இயேசு என்ன செய்கிறார் பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்து இந்த அக்கிரமம் கொடுமை இருக்கு இல்லைங்களா, இந்த அக்கிரமம் கொடுமை நிறைந்த, அக்கிரமம் கொடுமை அநீதி அநியாயம் நிறைந்த இந்த ராஜ்யத்திற்குள், இந்த பிசாசின் ராஜ்யத்திற்குள் இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் விரிவாக்கவும் ராஜாவாக வந்தார் என்று நான் பலமுறை சொன்னேன். அப்படி இந்த பூமிக்குள் வருகிற பொழுது இயேசு ஒருவர் மாத்திரம்தான் நீதி உள்ளவராக இருந்தார். அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் கொடுமை செய்யவும் இல்லை, அவர் நீதி உள்ளவராக இருந்தார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பலியிடுதலை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்தீர்களானால் செம்பரியாடோ அல்லது வெள்ளாடோ அல்லது செங்காலை, ரெட் கீப்பர் என்ற காளையோ தேவனுக்கு பலியிடும் பொழுது அவைகள் பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நியமம் இருந்தது. அதை ஆசாரியன் என்ன செய்வான், பலிகளுக்கு முன்பாக அவைகளை என்ன செய்வான் பார்ப்பான். பழுது ஏதாவது இருக்கா, ஊன இருக்குதா, குருடு இருக்கா, வியாதிப்பட்டு இருக்கிறதா, பலவீனமாக இருக்கிறதா என்று அவன் நிதானித்து அறிந்து பின்பு ஆசாரியன் சொல்வான், இந்த ஆடோ மாடோ இது பலியிடுவதற்கு தகுதியானதாக இருக்கிறது, பழுதொன்றும் இல்லை என்று சொல்லுவான். அதுபோல இயேசு உங்கள் அக்கிரமங்களை சுமப்பதற்கு முன்பாக அவரையும் சோதிக்கப்பட்டார். சோதித்து சொன்னாங்க, இவரிடத்தில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அவரை சோதித்ததை, அதாவது அவரை பரிசோதித்ததை நான் காண்பிக்க போகிறேன். புதிய ஏற்பாட்டில் 7 முறை இயேசுவை பார்த்து பழுதொன்றும் இல்லை, இவர் பலிக்கு தகுதியான ஆட்டுக்குட்டி என்பதை நிரூபிக்கும்படி சொன்ன வேத வசனங்களை காண்பிக்கிறேன். ஏன்னா அக்கிரமத்தை சுமக்கிறவர் அக்கிரமம் உள்ளவராக இருக்கக்கூடாது, அநியாயத்தை சுமக்கிறவர் அநியாயம் உள்ளவராக இருக்கக்கூடாது, கொடுமையை சுமக்க போகிற இயேசு கொடுமை உள்ளவராக இருக்கக்கூடாது, அவர் மாசற்றவராக இருக்க வேண்டும். தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுக்கிற காளையோ ஆடோ மாடோ பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்று என்னாகமும் முகாமும் புஸ்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கபடி உங்களுடைய அக்கிரமங்களை சுமக்கும்படி இயேசு பூமிக்கு வரும்பொழுது அவரையும் பரிசோதித்து சொன்னார்கள், இவர் அக்கிரமம் இல்லாதவர், இவர் அநியாயம் இல்லாதவர், இவர் அநீதி இல்லாதவர், இவர் பழுதற்றவர் என்று முழக்கமிட்டார்கள். அப்படிப்பட்ட சிலுவைக்கு முன்பாக 7 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வாசிக்க. முதல் காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுமோ, இயேசு குற்றமற்றவர் என்பதை, அநீதி இல்லாதவர் என்பதை, அநியாயம் இல்லாதவர் என்பதை, கொடுமை இல்லாதவர் என்பதை, நீதியை விரும்புகிறார் என்பதை காண்பிக்கும்படி அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவைகளே. வசனத்தை கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் பாக்கியவான்கள். முதல் காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வருவோம். 23:15 எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 23:15 எல்லாம் செஞ்சுப்பா. பண்டிகை தோறும் 23:15 உங்களை ஏரோதினத்துக்கு அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. பாருங்க, யார் சொல்றா? ஏறாவது இயேசுவை பார்த்து சொல்றான், இயேசுவிடத்தில் குற்றம் ஒன்றும் காணவில்லை. இவர் தான் அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியானவர் அல்லது செந்நிற கிடா. இவர் தான் ரெட் கீப்பர் என்று சொல்லப்படுகிறவர் தான். இவரை பரிசோதித்து விட்டு உலகத்திலே அநியாயமாய் அநீதியாக குற்றமான செயல்களை புரிந்து கொண்டிருக்கிறதான ஒரு தேசாதிபதி அவன் சொல்றான், சொல்றான், அவரும் இயேசுவினிடத்தில் குற்றம் ஒன்றும் காணவில்லை. முதல் காரணம் பாருங்க, முதல் அவரிடத்துல ஒரு பழுது இல்லைன்றதை அங்கே சொல்லப்படுகிறது. ரெண்டாவது 23:22 மூன்றாம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பிணப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் இல்லை, நான் காணவில்லை. ஒரு பொல்லாப்பு இல்லை, ஒரு அநியாயம் இல்லைன்னு சொல்லி யார் சொல்றா? பிலாத்து சொல்றான்.
ஏறாவது சொல்றான் குற்றம் இல்லை. பிலாத்து சொல்றான் இவ்விடத்தில் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை. ரெண்டு காரியம். மூணாவது லூக்கா 23:41 23:41 யோசிப்போம் பாருங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தக்கதான பலனை அடைகிறோம், இவரோ ஆகாத ஒன்று நடப்பிக்கவில்லையே என்று திருடன் சொல்றான். சிலர் பாரு, நம்ம 2 பேரும் 2 திருடர்களும் திருடர்கள் பேசிக்கலாம். நம்ம 2 திருடங்க, ஆனா இவரும் அநியாயமாய் ஒன்றும் செய்யவில்லை. மூன்றாவதாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுது பாரு. இவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை, இவர் பழுதற்றவர் என்று கொள்ளப்படுகிறது. லூக்கா 23:47 போர்சேவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 100க்கு அதிபதி சம்பவத்தை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை 100க்கு அதிபதி சொல்றான் இவர் நீதிமான், இவ்விடத்தில் செய்யல ஒரு குற்றமும் இல்லை. இப்ப எத்தனை சொல்லியிருக்கோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 5வது காரியம் பார்ப்போம். மத்தேயு 27:19. மத்தேயு 27:19 வாசிப்போம். அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று. இப்போ ஒரு ஆள் சொல்றாங்க பாரு, இது யாரு? பிலாத்தினுடைய மனைவி சொல்றாங்க, அவர் ஒரு குற்றம் நான் காணல, அவர் நீதிமான். 5 முறை சொல்லிட்டீங்களா? சரி, இன்னும் 2 காரியங்கள் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். லூக்கா 23:4 23:4 வாசிப்போம். 23:4 வாசிங்க. பாருங்க, 23 ஒரு குற்றமும் 6 முறை. 7வது முறை லூக்கா 23:14 23:14 எல்லாம் 23:14 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நோக்கி ஜனங்களை புண்டி விடுகிற இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள், நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்கள் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காண. பார்த்தீங்களா? அப்போ முழுவதும் அவர் சோதிக்கப்படும் போது எப்படி ஆசாரியனால் ஆடு சோதிக்கப்பட்டு ஒரு பழுது இல்லைன்னு சொன்னால் அந்த ஆடோ அல்லது செந்நிற மாடோ பலியிடுவதற்கு தகுதியாகுமோ, அதுபோல இயேசு 7 முறை அறிக்கை பண்ணப்படுகிறார். இவ்விடத்தில் அநீதி இல்லை, இவ்விடத்தில் குற்றம் இல்லை, இவ்விடத்தில் அநியாயம் இல்லை, இவ்விடத்தில் கொடுமையான செயல்கள் இல்லை என்று ஒரு ஸ்பாட் கூட, அதாவது ஒரு அழுக்கு கூட இல்லாத நீதி உள்ளவராக உங்கள் அக்கிரமங்களை சுமப்பதற்கு அவர் தயாரானார். அக்கிரமம்னு சொன்னால் உங்களுடைய அநீதி, உங்களுடைய அநியாயம், உங்களுடைய கொடுமையான செயல்கள். அப்போ இயேசுக்கு சிலுவைக்கு போகிற ராஜா, அவர் நீதியை விரும்பினார். ஆனால் பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்கள் கொடுமையினால் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறார்கள். அக்கிரமம் சொன்னால் அநீதி, அநியாயம், கொடுமையான செயல்கள். அந்த ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு உள்ளே வரும் பொழுது அவர்களுக்கு தேவனுடைய நீதி, தேவனுடைய ராஜ்யத்தில் விளங்கும்படி இயேசு அப்பழுக்கிட்டவராக, நீதி உள்ளவராக, நீதி உள்ளவர், குற்றமில்லாதவர் என்ற சாட்சியோடு கூட சிலுவை மரம் ஏறினார். அப்போ அவர் ஒரு குற்றமே செய்யலை. செய்யாதிருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:6 வருவோம். 53:6 வருவோம். 53:6 53 ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். பார்த்தீங்களா? உங்க அக்கிரமத்தை எல்லாம் எடுத்து யார் மேல வச்சாரு? தேவன் மேல் வைத்தார். இயேசு பாவத்தை மட்டும் சுமக்கல, நான் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்து காரியங்களை சொல்வது பாவத்தையும் சுமந்தார். எப்படியெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சமாதானத்தையும் நீதியையும் உண்டாக்கும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொண்டே வருகிறேன். ஏசப்பா இங்க காண்பிக்கிறாரு.
ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, உங்கள் அக்கிரமத்தை எல்லாம் அவர் மேல் விழப்பண்ணினார். இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது உங்களுடைய அக்கிரமத்தை சுமந்தவராக மரித்தார். உங்களுடைய கொடுமையான செயல்கள், நீங்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் நீங்கள் செய்த கொடுமையான செயல்கள், அவைகள் உங்களுடைய அநீதிகள், உங்களுடைய அநியாயங்கள் எல்லாவற்றையும் இயேசு அக்கிரமமாக இயேசு தன்மேலே சுமந்தார். சொல்லும், இயேசு என்னுடைய அநியாயத்தை, அநீதியை, கொடுமையான செயல்களாகிய அக்கிரமத்தை தன்மேலே சிலுவையிலே சுமந்தார். அல்லேலூயா. அப்படி சுமந்தார். அவர் சுமந்தது மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே சுமந்து, அடுத்த சொல்ல பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், மார்க் 15ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 27, 28 வசனங்களை நாம் வாசிப்போம். சேர்ந்து வாசிக்கலாம். 15, 27, 28 வசனங்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும், சத்தம் வாசிங்க, அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனும் ஆகிய 2 கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. இயேசு பாருங்க, இயேசு கிறிஸ்து அக்கிரமத்தை சுமந்தது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அக்கிரம் இயேசால சொல்லப்பட்டபடி அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். அவர்கிட்ட ஒரு குற்றம் இல்லை, ஒரு பழுதும் இல்லை, ஒரு விதமான அநியாயம் கிடையாது, அநீதி கிடையாது, கொடுமையான செயல்கள் இல்லை. ஆனால் இந்த ராஜ்யத்தில், இந்த பிசாசின் ராஜ்யத்திற்குள் இயேசு கடந்து வந்து தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் தேவ ராஜ்யத்தை விரிவாக்கவும், உங்களுடைய அநீதி, அநியாயம், அக்கிரமங்கள், கொடுமையான செயல்களாகிய அக்கிரமங்களை தன்மேல சுமந்தது மாத்திரமல்ல, அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். சிலுவையில் இயேசு அக்கிரமக்காரர் என்று அழைக்கப்படுமாக அந்த வசனம் நிறைவேறும்படியாக சிலுவையிலே இயேசு என்ன செய்தார்? தொங்கிக் கொண்டிருந்தார். ஏன் ஏசப்பா இப்படி சிலுவையில் அவர் அக்கிரமத்தை சுமந்து ரத்தத்தை சிந்திக்கிட்டு இருக்காரு, ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் சிலுவையில் அவர் அக்கிரமத்தை சுமக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக, ஏனெனில் எனக்கு காது செவிடாயிருச்சா இல்லை நீங்கள் ஊமையாக இருக்கீங்களா எனக்கு தெரியல. இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் இயேசு பாவங்களை மாத்திரம் நீக்க வரல, பாவத்தையும் நீக்கினார், அக்கிரமத்திலிருந்தும் உங்களை மீட்டு கொண்டார். வேதம் சொல்லுது பாருங்க, ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்திற்கு போகலாம். ஒரு தேவ பிள்ளை எத்தனை விதமாய் பரிசுத்தப்படுத்துகிறார் என்று இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம், ரோமர் மன்னிக்கணும் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அன்றியும் நாம் பலனற்றவளாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அக்கிரமத்தை சுமந்தாரு, அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார், பின்பு அக்கிரமக்காரருக்காக மரித்தார். சொல்லும், அக்கிரமக்காரராகிய எனக்காக மரித்தார், என் அக்கிரமத்தை சுமந்தார், எனக்காக இயேசு அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரனாகிய எனக்காக மரித்தார். பாருங்க, இயேசு மரிச்சாரு. மரிச்சு அவர் என்ன சொல்றாரு? 1 தீத்துவின் புஸ்தகம், தீத்து 1 தீத்துவின் புஸ்தகத்துக்கு போகலாம். 2 தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலென்றும் மீட்டு கொண்டு, நல்லா கவனிச்சிங்களா?
பாவத்திலிருந்து மாத்திரம் உங்களை மீட்கல, அநியாயத்திலிருந்து, அநீதியிலிருந்து, கொடுமையான செயல்களிலிருந்து வழி தப்பி திரிந்த ஆடுகளைப் போல் இருந்த உங்களை, உங்கள் தங்கள் சிந்தனையின்படி நடந்து கொண்டிருந்த உங்களை, உங்கள் அக்கிரம கிரியைகளை இயேசு சிலுவையிலே சுமந்து அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரருக்காக மரித்ததுடைய காரணம் என்ன? அக்கிரமக்காரராகிய உங்களை மீட்டு கொண்டார். சொல்லு, இயேசு என்னை அக்கிரமத்திலிருந்து மீட்டு கொண்டார். பாருங்க, என்னை சகல அக்கிரமத்திலிருந்து, சொல்லு, என்னை இயேசு சிலுவையின் மூலமாய் சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அப்போ அக்கிரமத்திலிருந்து மீட்டு கொண்டது மாத்திரம் இல்லைங்க, அக்கிரமக்காராய் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்திட்டார். அக்கிரமனா சொன்னேன், அநியாயம், அநீதி, கொடுமையான செயல்கள், இவைகள்லாம் சேர்ந்தது அக்கிரமம். வழி தப்பி திரிகிறது, உங்கள் வழிகளிலே நடக்கிறது அக்கிரமம். ஒன்று, அக்கிரமத்திலிருந்து மீட்டு கொள்வதற்காக இயேசு அக்கிரமத்தை சுமந்து அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரருக்காக மரித்து அக்கிரமக்காரரை மீட்டு கொள்ளும்படி என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஒரு காலத்தில் அக்கிரமக்காரராக இருந்தீர்கள், அநீதி உள்ளவர்களாக இருந்தீர்கள், அநியாயம் செய்தீர்கள், கொடுமையான செயல்கள் உங்கள் பங்காக இருந்தது, தேவனுடைய வழிகளை தப்பி திரிந்தீர்கள். உங்கள் சிந்தையின்படி இருந்த உங்களுடைய அக்கிரமத்தை பழுதற்றவராக இயேசு சிலுவையின் மேல் சுமந்து உங்களை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, அவர் ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தும் போது என்ன ஆச்சு? அக்கிரமக்காரருக்காக ரத்தம் சிந்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்க. 1 யோவான் 1 கடந்து செல்லலாம். 1 யோவான் 1 9 1 அனுபவம் பாருங்க. இயேசுவின் ரத்தம் என்ன செய்தது என்ற அக்கிரமக்காரருக்காக மரிச்சனால இளஞ்சந்து வாசிக்கலாம் பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து சகல பாவத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளமாக இருக்கிறார். என் வேதத்தில் அப்படி தான் போட்டிருக்கு, அப்படி தானே? உங்கள் வேதத்தில் அப்படியா இருக்கு? சின்ன வாசிப்போம். 1 சத்துப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். என்ன போட்டிருக்கு அப்படி? எங்க பாவத்தை அறிக்கைட்டா பாவத்தை தானே மன்னிக்கணும், இங்கே என்ன அநியாயத்தை மன்னிக்கிறாரு? அப்படி தானே போட்டிருக்கு. பார்த்தீங்களா? ரத்தம் சிந்துதல் இருந்ததே, அந்த ரத்தம் பாவத்தை மாத்திரமல்ல, உங்கள் அநீதியையும் உங்கள் அநியாயத்தையும் உங்கள் அக்கிரம செய்கைகளையும் கூட அது மன்னித்து கழுவி உங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறது. அந்த ராஜ்யம் தேவனுடைய நீதியாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்போ நீங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் வாசிக்கும் 9 வசனத்தில் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் என்னவா இருக்காரு பாருங்க. அநியாயத்தையும் அநீதியையும் கொடுமையான செயல்களையும் இரத்தத்தினாலே கழுவி, அந்த இரத்தத்தினால் என்ன செய்கிறாரு? கழுவிட்டு ஏசு என்ன செய்கிறாரு? அநியாயக்காரர்களாக இருக்கிற, அக்கிரமக்காரர்களாக இருக்கிற, அநீதி நிறைந்தவர்களாக இருக்கிற உங்களை கழுவி தம்முடைய நீதியை உங்களுக்குள் வைத்தார். அல்லேலூயா. அப்போ நீதி என்னன்னு பாருங்க. இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான நீதி. சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினாலே உண்டான நீதி. இந்த தேவ நீதியை குறித்து மிக பெரும் சத்தியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வருங்காலங்களை பார்க்கலாம். அப்போ என்ன ஆச்சு? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதை விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? இயேசு எனக்காக சிலுவையிலே அக்கிரமக்காரராக மரித்தார். அக்கிரமக்காரனாக எனக்காக அக்கிரமத்தை சுமந்தவராக அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று
யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இயேசுவின் இரத்தம் உங்கள் பாவங்களையும், உங்கள் அநீதியையும், உங்கள் அநியாயத்தையும், உங்கள் கொடுமையின் செயல்களையும், அக்கிரமத்தையும் கழுவி சுத்திகரித்து தேவ நீதியை உங்கள் தேவனுக்குள் இருக்கிற தேவ ராஜ்யத்தில் உண்டாக்கி இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்கள், நான் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவ ராஜ்யத்திலே தேவ நீதி உடையவனாய் இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் சொல்றார், என்ன தகுதியில் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். தேவனுடைய ராஜ்யம், அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கிறது. அவருடைய நீதி, அவருடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது. அவர் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்புகிறார். அப்ப பிசாசின் ராஜ்யத்திலிருந்து தேவ ராஜ்யத்துக்குள்ள வரும் பொழுது இயேசுவின் இரத்தம், சிலுவை பாடுகள் மூலமாக இயேசு உங்களை தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி நீதியில் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த நீதி என்ன செய்துக்கிறதா? இந்த நீதி தான் தேவனுடைய ஜீவனை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் அந்த நீதி தான் கொண்டு வந்தது. அந்த நீதி தான் கொண்டு, அநியாயம், அநீதி, அக்கிரமம் ஒருவனை மறிக்க பண்ணிட்டு, ஆனால் சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தினாலே உங்களை அக்கிரமங்களை கழுவினபடினாலே, அந்த நீதி உங்களுக்குள் வந்ததபடினாலே ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. நல்லா கவனிங்க, நீதி, இந்த நீதி தான் இருக்கு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த நீதியை தான் என்ன செஞ்சோமா? அணிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது இந்த காலவளையில் நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை கவனிங்க. கர்த்தர் எல்லா அநியாயத்தையும் நீக்கி என்ன செஞ்சிருக்காரு? உங்களை கழுவி இருக்கிறார், சுத்திகரித்திருக்கிறார், பாவத்திலிருந்து கழுவி இருக்கிறாரு. அப்புறம் அநியாயத்தையும் அநீதியையும் கொடுமையான செயல்களாகிய அக்கிரமத்தையும் சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தினால் என்ன செஞ்சிருக்காரு? கழுவியிருக்காரு. இதை பற்றி வேதம் என்ன சொல்லி பார்க்கணும்? எபிரேயர் கிளம்பும் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு கடற்போம். எபிரேயர் 8:12. எபிரேயர் 8:12 கடந்து போகலாம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஏனெனில் நான் அவர் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று. பாவத்தை மாத்திரம் இல்லையா? பாவத்தை மாத்திரம் இல்லை, என்ன சொல்ல பாருங்க. முதல் வாசிப்போம் போங்க. ஏனெனில் சொல்லும் ஏனெனில் இயேசு என்னுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து என்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்போம் குடிப்போம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்குள்ள நீதி இருக்குது. ஆமென். ஆனால் உங்களுக்குள்ள நீதி இருந்தாலும் நீங்கள் நீதியின் வழிகளிலே நடக்கணுன்றதான் தெய்வ சட்டம். ஆமென். ஆனால் கர்த்தர் அப்படி தான் மீட்டுட்டாரு. அநியாயம் அக்கிரமம் எவைகளுமே இல்லை, இனி நினைக்க மாட்டேன்னு சொல்லாரு. சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 23 இதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணவே மாட்டோம். நம்மளுக்கு என்ன, நம்ம களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பணும், நம்முடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடணும், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கணும், ஒரு குறை வரக்கூடாது. ஆனால் தாவீது சொல்கிறான் பாருங்க, 23ஆம் சங்கீதத்தை எடுப்போம் பாருங்க. அவனுடைய ஜெபத்தை பாருங்க. சங்கீதம் 23க்கு வருவோம். சங்கீதம் இப்போ நீங்கள் நீதி உள்ளவர்களாக இருக்கீங்க, சரிங்களா? நீதிக்குள்ளே இருக்கிறீங்க, தேவ ராஜ்யத்தில் இருக்கீங்க. தேவ ராஜ்யத்தில் அநியாயம் அநீதி கொடுமையான செயல்கள் என்ன கிடையாது. ஆடுகளை போல் வழி தப்புவதும் கிடையாது, தன்னுடைய வழிகளை போவதும் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய நீதி நிறைந்ததாக இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இப்போ எந்த ராஜ்யத்தில் இருக்கீங்க? தேவ ராஜ்யத்தில் இருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்க நீதி இருக்குது, சமாதானம் இருக்குது, பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம் இருக்குது. இப்போ ஜோம் பண்ணுறா பாருங்க. சங்கீதம் 23 வாசிப்போமா? எல்லாம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும் இல்லையா? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போய்விடுகிறார். அவர் தன் ஆத்துமாவை தேற்றி, எல்லாம் வாசிக்கலாம், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே
தேவன் உங்களை எதில் நடத்துகிறார் விரும்புறீங்கன்னா அவருடைய நீதியின் பாதைகளில். நீங்க அநியாயமோ அநீதியோ கொடுமையான செயல்களையோ அக்கிரமங்களே செய்ய கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வரவில்லை. அது பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கிறது. இந்த ராஜ்யம் வேறே. இது தேவராஜ்யம். இயேசு ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த தேவராஜ்யம். இயேசு சிலுவையிலே பகையை கொன்று பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து திரைச்சிலை மேலிருந்து கீழ் வரைக்கும் இரண்டாக கிழித்து இரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டு பண்ணின ராஜ்யம். இயேசு உங்கள் அக்கிரமத்தை சுமந்து அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரர்கள் உங்களுக்காக மரித்து இரத்தத்தை சிந்தி உங்களை எல்லா அநியாயத்தையும் கழுவி உங்கள் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் இனி நினைப்பதில்லை என்று சொல்லி அழைத்து வந்த தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி நிறைந்த ராஜ்யம். ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்தில் இருக்கும்போது அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. இயேசுவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்தும். ஹல்லேலூயா. கவனிங்க, ஒரு தேவ பிள்ளை ஏன் நீதியின் பாதையில் நடக்குன்னா நீங்க இருக்கிற ராஜ்யம் வேற. இது பிசாசின் ராஜ்யம் அல்ல, தேவனுடைய ராஜ்யம். இங்கே நீதி இருக்கிறது, அநீதி இல்லை. இங்கே நீதி இருக்கிறது, அநியாயம் இல்லை. இங்கே நீதி இருக்கிறது, கொடுமையின் செயல்கள் இல்லை. இங்கே நீதி இருக்கிறது, வழி தப்பி தெரிவதில்லை. இங்கே நீதி இருக்கிறது, உங்கள் சொந்த புத்திகளில் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நீதி என்பது தேவனுடைய வார்த்தை என்பது வாழ்வதே தேவனுடைய நீதி. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுது பாருங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உம்முடைய நீதியின் பாதைகளிலே நடத்தும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஜெபம் பண்றான், அவனுடைய இறுதி, ஆண்டவரே நான் என்ன நீங்க மீட்டுக்கொண்ட சொல்றார். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். பிசாசின் ராஜ்யம் என்ன, தேவராஜ்யம் என்னன்றதை 2 வசனங்கள் இங்கே படிக்கலாம் பாருங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஒரு ஃபண்டமெண்டல், நீங்கள் முழுவதாக படிச்சுட்டோன்னு கிடையாது. நீதின்றது ரோமர் ஃபுல்லாக இருக்குது. நீதி வேற, தேவ நீதி வேற, அப்படி நிறைய எழுதப்பட்டிருக்கு. நீதிமான் ஆக்கப்படுதல் வேற, நீதியாக எண்ணப்படுதல் வேற, அவைகள்லாம் காரியங்கள் இருக்குது. நான் ஃபண்டமெண்டலாக சொல்கிறேன் சில விஷயங்களை. சரிங்களா? வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சேர்ந்து வாசிமா. அதுக்கு முன்னாடி 8ஆம் வசனம் வாசம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யா, ஏனெனில் அவருடைய வித்துனா வசனம், அவருடைய வசனம் அவனுக்குள் வித்துனா வசனம். சரிங்களா? சொல்லுவோம். தேவனால் பிறந்த நான் பாவம் செய்யேன், ஏனெனில் தேவனுடைய வசனம் எனக்குள் தரித்திருக்கிறது. நான் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்யேன். வசனம் இருக்கா உள்ளுக்குள்ள, அதெல்லாம் அப்படி தான் போட்டிருக்கு, வசனம் போட்டிருக்கு. அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னால் என்றும் வெளிப்படும். போதுமா? பாருங்க 10ஆம் வசனத்தை பாருங்க. பிசாசின் பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, ரெண்டா பிரியுது. சரிங்களா? நீங்க தேவ பிள்ளையா பிசாசு பிள்ளை, இந்த வசனத்தை வச்சுக்கோங்க. அடுத்து சொல்ல பாருங்க, நீதியை செய்யாமலும். போதும், நிறுத்துங்க. நீங்க எந்த ராஜ்யத்தில் இருக்கீங்க? என்ன ராஜ்யத்தில் இருக்கீங்க? தேவ ராஜ்யத்தில் என்ன இருக்கு? தேவனுடைய நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த ராஜ்யத்தில் இருந்துட்டு நீங்க அநீதியோ அநியாயமோ அக்கிரம செயல்களோ செய்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்துட்டு நீங்க நீதி செஞ்சா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அங்க பாருங்க, வாசி பாருங்க. இதனாலே சொல்லுங்க, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இல்லார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இல்லார் என்றும் வெளிப்படும். இது உலகத்துக்கு சொல்லலை, சபைக்கு சொல்ற வசனம். நீங்க சபைக்குள்ள இருக்கலாம், ஆனால் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கீங்களா இல்லையான்றதும் நீங்க நீதியை செய்யறதெல்லாம் இருக்கு. சொல்லுவோம். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும். அன்பு கூறாங்களோ இவங்க எமோஷனில் போயிடறாங்க, இன்டலெக்சுவலாக போயிடறாங்க. இங்கே எமோஷனில் சொல்லலை. சரிங்களா? கேரக்டரை சொல்லுது. நீடி, சாந்தம், தயவு, பொறுமை, நற்குணம், விசுவாசம், சாந்தம், தன்னடக்கம், இவைகளை சொல்லுது பாருங்க. அன்புன்றது உலகத்தில் அன்புன்றது வேற மாதிரி காமிச்சிட்டான். நான் உன் மேலே அன்பாக இருக்கணும்னு அப்படி சொக்கி போய் குழியில் விழுந்துறான் டொம்முன்னு. வேதம் அப்படி சொல்ல, இந்த ராஜ்யம் அப்படி சொல்லலை.
நீங்கள் சகோதரர் அன்பா இருந்தால் அவளை சகித்துக் கொள்ளுங்கள், அவளை அன்பா இருந்தால் தீங்கு நிலையாதிருங்கள். அதுதான் சொல்லுது. சரிங்களா? புரிஞ்சுதா புரியலையா? உங்களுக்கு புரிஞ்சா புரியலையா? ஒன்றுமே நான் தாங்க டிவி பார்க்குறதில்ல, நீங்களாம் டிவி பார்த்துட்டு வர்றீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். புரியுதா? இப்போ புரியுதா? டிவி எத்தனை பேர் பார்க்குறா? கையினா ஒருத்தர் நல்லா இருக்கு. டிவி பார்க்கக்கூடாது. சரிங்களா? நம்ம நவீன காலத்துக்குள்ள இல்லை, நம்ம தேவ ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ரைட், அப்புறம் சொல்லி பாருங்க. சொல்லுவோம். பிசாசின் நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிறவ எவனும் பிசாசினால் உண்டானவன். சத்தமே வர மாட்டேங்குது. நீதியை செய்யணும். என்ன செய்யணும்? நீங்கள் தாவீது வாழ்க்கையை வாசித்து பாருங்க. தாவீது வாழ்க்கையெல்லாம் அவன் நீதி செஞ்சான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னுடைய ஜனத்திற்கு நீதி நியாயத்தையும் செஞ்சன்றார். எஸ்ரா சொல்கிறாரு, நீதி நியாயங்களை ஜனங்கள் செய்யும்படி அவர்களுக்கு போதிக்கிறதற்காக எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். நான் சொல்கிறேன், நீங்கள் நீதி நியாயம் செய்யணும். கர்த்தருக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கீங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளால் ஒவ்வொருவருக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்யுங்கள். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, நீதின்றது என்னென்னா உங்களுக்கு என்ன சரின்னு தோன்றது கிடையாது, இல்லை மற்றவங்களுக்கு என்ன சரின்னு தோன்றது கிடையாது. பாருங்க, தேவனுக்கு எது சரின்னு தோன்றுதோ அதை செய்வதே நீதி. சொல்லும், தேவனுக்கு எது சரி என்று தோணுவதோ அதுவே நீதி. ஆமென். இயேசு சிலுவையில் மரிக்கும் போது நீதியை காண்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம், நல்லா கவனிங்க. இந்த ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசித்து முடிக்கலாம். மூன்றாம் அதிகாரம் 25வது வசனம், 25. தேவன் ரோமர் 3:25. தேவன் பொறுமையாயிருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை சேர்ந்து வாசிங்க. ரோமர் 3:25. தேவன் பொறுமையாயிருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்தும் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக, சிலுவை பற்றி பேசுது, பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நீதிமானாக்கும் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்திலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். தம்முடைய நீதியை இயேசு சிலுவில், பிதாவாகிய தேவன் இயேசு மூலமாக சிலுவையில் காண்பித்தார். நல்லா கவனிங்க. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பிசாசு பிள்ளையா தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளையான்னு நீங்கள் நீதி செய்வதில் இருந்து இருக்கிறது. ஆமென். வாட் இஸ் ரைட், எது சரி தேவனுக்கு முன்பாக. வேதம் சரின்னு சொன்னால் அது நீதி, வேதம் சரியில்லைன்னு சொன்னால் அது அநீதி. உலகம் சொல்கிற நீதி வேற. உலகம் சொல்கிற நீதி அழுக்கும் கந்தையும் குப்பையுமாக இருக்குது. தேவனுடைய நீதி வேறே, தேவன் நீதி வேறே. தேவன் சொல்ல, ஏன் நீதினா உனக்காக ரத்தம் செஞ்சுருக்கிறேன், உன்னை நீதியாக்கி இருக்கிறேன், உன்னுடைய இருதயத்தில் நீதியை வைத்திருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், இயேசுவை உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்தும். அப்படி நடந்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய நீதிக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். ஆமென். சொல், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. Don't forget to subscribe.